நாத்தனார் கரியோட சித்திமாவா கவிதா இல்ல? அவ அண்ணன் மேல ஒருதல காதலா ரொம்ப நாளா இருக்கலாம். அவ அண்ணனை கட்டிக்க ஆசைப்படுறாளாமா. உன் அண்ணனுக்கு 2 பிள்ளை இருக்கு, இப்ப வந்து இத பேசிக்கிட்டு இருக்க? அது இல்லம்மா, அந்த பிள்ளைய யாருக்கோ பிடிச்சி கெட்டி கொடுத்தாங்கல்ல, 2 மாசத்திலேயே வாழா வெட்டியா வந்துட்டு. அது எப்ப பார்த்தாலும் அண்ணனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன், என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலாம். அதான் அவ அப்பா தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு. 100 பவுன் நகையும் காரும் 2 பைக்கும் வாங்கி தர்றதா சொன்னாங்களாம். அதனால உங்ககிட்ட பேசுவோமேன்னு வந்தேன். கேட்டவளே, இப்ப போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்க? உன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை இருக்கு. இப்ப அவங்கிட்ட இத பத்தி பேசினா செருப்படி தான் கொடுப்பான். இதெல்லாம் தேவையா நமக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி நீ சமாளிக்க வேண்டியதானே? இல்லம்மா, அவங்க சொன்னாங்களாம், அண்ணி வேணா ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம், அண்ணனுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்கலான்னு சொன்னாங்களாம். அவளும் இந்த வீட்டில் இருந்துட்டு போறா, அண்ணியும் இருந்துட்டு போறா, இதோட பெரிய வீடே வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்களாம். அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரே தயக்கமா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் அண்ணன் மட்டும் இதை கேட்டானா செருப்பாலேயே அடிப்பான். இங்க பாரு, இதெல்லாம் ஒத்து வராது, சரிப்படாதுன்னு சொல்லிடு. என்னம்மா நீ கூறுகட்டத்தனமா பேசுற? கை நிறைய பணம், காரு, பங்களான்னு இதெல்லாம் வேண்டாம்னா இருக்கு. காலத்துக்கும் சம்பாதிக்க முடியுமா இப்படியெல்லாம்? ஏமா, அவ வேணா ஒரு ஓரமா இருந்துட்டு போறான்னு தான் சொல்றாங்கல்ல, பின்ன என்ன? ஏட்டி, உன் மைனிக்காரி ஆளுதான் குருவிக்காரிச்சி. ஆனா அவ கையில நம்ம மாட்டணும் சட்டினி தான். நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை தொலைச்சு போடுவா தொலைச்சி. இங்க பாரு, அன்னைக்கு ஏதோ ஒன்னு பேசினதுக்கே என்கிட்ட என்ன சண்டைக்கு வந்துட்டா தெரியுமா? ஆளு பாக்குறதுக்கு தாண்டி அவ அப்படி இருக்கா, அவ சாதெல்லாம் கிடையாது. ஏட்டி, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அதுவும் இல்லாம உன் அண்ணக்காரன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும். அந்த குருவி கரிச்சியே விரும்பிதான் கெட்டியிருக்கான். அவளுக்காக எதுனாலும் பண்ணுவான். ஏன் வீட்டா இந்த வீட்டை விட்டே போயிடுவான். இங்க பாரு, இதெல்லாம் என்னால பேச முடியாது. சரிம்மா, நீ பேச வேண்டாம். நான் வேணா பெரியம்மாவை விட்டு அண்ணங்கிட்ட பேச சொல்லட்டா? இல்லை நானே அண்ணங்கிட்ட பேசுறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுட்டி, என்னமோ பண்ணுங்க. நான் இந்த விஷயத்துல ஈடுபாடா இருக்கேன்னு மட்டும் காட்டிக்காத. அவ சம்மதிச்சா வேணும்னா 2ஆவதா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது அவளோட முடிவு தான் இருக்கணும். நம்ம போய் அவளை தொந்தரப்படுத்தக்கூடாது. அதுவும் அந்த சின்ன பிள்ளைக்கு காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஆமா தாயே, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு, கோயிலுக்கு போனவா வந்துட போறா. ஏமா இப்படி பயந்து சாவுற? நீ எதுக்கு அவளுக்கு பயப்படணும்? ஏமா, அவ நேத்து வந்தவா. எங்கேயோ கடந்த குருவிக்காரிய கூட்டியாந்து வீட்டுல வச்சிருக்கான் அண்ணன். நீ அவளுக்கு பயப்படுவியா? அவ தான் உனக்கு பயப்படணும். சரி சரி, நான் அண்ணங்கிட்டே பேசிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. சரி டி. அவ மொழியே அப்படித்தான், நீ வேற. ஐயோ, அடுப்புல குழம்பு வச்சிருந்தேன், நான் போய் பாக்குறேன். இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகமா பாக்குறது தான் உனக்கு வேலையோ? இல்ல, நானே எங்க அம்மாவை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். எங்க அம்மா காப்பி போட்டு தரேன்னு சொல்லி இம்பிட்டு நேரம் ஆயிட்டு, அதுக்குள்ளேயும் நீ வந்துட்ட. என்னடா, கிடைக்கிற காப்பியும் இவன் பிடிங்கி குடிச்சிருவானேன்னு பார்த்தா உடனே என்னையே வந்து பரம்பியோ? சரி சரி, ஒரு கப்பு காப்பியோட போனா பரவாயில்ல, இங்க வந்து டேரா போடுறாத. அப்பா பாவி பே, எனக்கே திடுக்குன்ட்டு என்னத்தையாவது உளறி தொலைச்சிருவோமோன்னு துருவிலாம் கேக்குறான். எட்டி பவளவல்லி, என்னாச்சு? யார் உன்னை என்ன சொன்னா? ஏன் இப்படி கோவமா உட்காந்துருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். இப்பதானே வேலையில இருந்து வரேன், என்னன்னு சொல்லுட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். எட்டி போய் சொல்லாத, உன்னை யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசு சங்கடமா இருக்கு. இங்க பாரு,
என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? ஏன் சொல்லணும் இல்ல என்ன சொல்லணும்? உமர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். நீரும் என் மேல ஆசையில தான் இன்னைய வரைக்கும் இருக்கீரு. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உமர் தங்கச்சி அங்க இருந்து இங்க வந்து என் காது படவே உமருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சு என்ன இந்த வீட்டுல ஓரமா இருந்துட்டு போன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்றா. எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுமா? அப்படி என்னையா தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? வேற ஜாதியில இருந்து வந்து உமரை கட்டிக்கிட்டது தப்பா? அப்போ இவங்க எல்லாருக்கும் ஜாதி தான் முக்கியமா இருக்கு, அப்படித்தானே? நம்ம ஜாதியிலே பொண்ணு பார்ப்போம், நம்ம அந்தஸ்திலே பொண்ணு பார்ப்போம்னு இவங்க அலையிறாங்க. பணம் காசு தான் இவங்களுக்கு பெருசா போச்சு. என்னமோ பொண்ணு வீட்டில் 100 பவுன் போடுறாங்களாம், உமருக்கு கார் வாங்கி கொடுக்காங்களாம், பங்களா வாங்கி கொடுக்காங்களாம், பைக் வாங்கி கொடுக்குறாங்களாம், அப்படி இப்படின்னு சொல்றா. நான் வேணா ஓரமா இருந்துட்டு போட்டுன்னு எனக்கு உமர் தங்கச்சி பிச்சை போடுறதா சொல்றா. எத்தனை நாளைக்கு இப்படி நான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கட்டும்? எனக்கு ஒரு 2 பிள்ளை ஆகுது. எனக்கு வயிறு எரியுமா எரியாதா? நீரே சொல்லும். வனவலி, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. அவ இப்படி பேசுனதுக்கு நீ அவளை வாரியல கொண்டு அடிச்சு விரட்டி இருக்கணும். நீ விரட்டாம விட்டதுதான் தப்பு. இந்த வீட்டோட மகாராணி நீ மட்டும்தான். என் மனசுல எப்பவுமே உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை தவிர யாருக்கும் இடம் கிடையாது. இங்க பாருட்டி, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கெட்டும்போது ஜாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல. இன்னைய வரைக்கும் நாம 2 பேரும் அப்படித்தான் இருக்கோம். ஆனா 3வது மனுஷங்க பேசுறத வச்சுக்கிட்டு நீ மனசு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது சரியில்லை. இப்பவே நான் போய் அவளை வாரியல வச்சு அடிச்சு விரட்டுறேன். எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீர் தான் உமர் மனசுல உள்ளத சொல்லிட்டேர்ல. இதுக்கு மேலேயும் எனக்கு புரியாமலா இருக்கும். இன்னொரு தடவை அவ இங்க வரட்டும், அப்புறம் அவளுக்கு நான் கொடுக்குற கொடையே வேற மாதிரி இருக்கும். இங்க பாரியா, உன்னை என்னை யாரு பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. முதல்ல போய் உமர் அம்மா கிட்ட தெளிவா சொல்லும். இந்த மாதிரி விஷயத்த பேசிக்கிட்டு அவ இன்னொரு தடவை இங்க வந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சொல்லிட்டுல, இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். நீ வருத்தப்படாத, நீ கிளம்பு, நாம வெளியே போவோம். ஆ சரியா. இல்ல ராக்ஸ்டார் போடி சோக்கு அடக்க எங்கயாவது போடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரட்டப்பட்டாபி, சும்மாடா புது சட்டையை போட்டு பாப்போமே எப்படி இருக்குன்னு போட்டேன். நல்லா இருக்கா? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் போட்டேன்.